மற்ற எல்லா மரத்துக்கும் இல்லாத ஒரு சிறப்பு பனை மரத்துக்கு உண்டு. ஆண் பனை பெண் பனை ஒன்று உண்டு. ஸோ நீங்கள் மற்ற எல்லா மரமும் பார்த்தீங்கன்னா எல்லா மரத்துலையும் காய் காய்க்கும், அதாவது பூ பூக்கும், காய் காய்க்கும். பனை மரத்துக்கும் பப்பாளிக்கு மட்டும்தான் இந்த ஆண் பனை பெண் பனை, ஆண் பப்பாளி பெண் பப்பாளின்னு உண்டு. ஸோ ஆண் பனை பூக்கும், அதில் பாலை வரும், ஆனால் நுங்கு வராது. பெண் பனையில் நுங்கு வரும். அது மாதிரி ஆண் பப்பாளியில் பூ வரும், அது காய்க்காது. பெண் பப்பாளி காய்க்கும். ஸோ இந்த மாதிரி பனையில் வந்து 2 வகையில் இருக்கும், ஆண் பெண் அப்படின்னு சொல்லிட்டு. இந்த 2 பனையிலுமே 17 எடுக்கலாம். 2ல இருந்துமே நம்மளால் கருப்பட்டி செய்ய முடியும். ஸோ பொதுவாக அந்த பனையிலேருந்து வரக்கூடிய கருப்பட்டி அப்படின்னு சொல்லக்கூடியது ஒன்று வந்து லோ கிளைசமிக். ஸோ as per ரிசர்ச் டாக்குமெண்ட் என்ன சொல்லுதுன்னா, ஒயிட் சுகர், நாட்டு சர்க்கரை அல்லது அச்சு வெல்லம், மண்டவெல்லம் எதெல்லாம் கரும்புல இருந்து வருதோ அதோட கிளைசமிக் வேல்யூ பார்த்தீங்கன்னா 65லேருந்து 70. அதே பனைமரத்துலேருந்து வரக்கூடிய கருப்பட்டியில் இருக்கக்கூடிய கிளைசமிக் இண்டெக்ஸ் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 35லேருந்து 40க்குள்ளே இருக்கும். ஸோ ஒருவேளை ஒரு சுகர் நாங்கள் வந்து என்ன பண்ணாலும் பர்சனலாக வந்து ஒரு சிஜிஎம் கண்டினியூஸ் குளுக்கோஸ் மானிட்டரிங்னு சொல்லுவோம். அதை யூஸ் பண்ணி 2க்கான கிளைசமிக் வேல்யூ எப்படி இருக்குன்னு நாங்கள் செக் பண்ணோம். ஸோ பேசிக்காக எனக்கு செக் பண்ணியிருக்கேன், என்னோட ஃப்ரெண்ட் சர்க்கிள் செக் பண்ணோம். ஸோ எனக்கு நான் பர்சனலாக செக் பண்ணும்போது ஒரு கப் டீயில் வந்து நீங்கள் 1 ஸ்பூன், அதாவது 8 கிராம் நீங்கள் சுகர் ஆட் பண்ணுறீங்க அப்படின்னு சொன்னீங்கன்னா உங்களோட இன்சுலின் லெவல், அதாவது சுகர் லெவல் வந்து கிட்டத்தட்ட 38 பாயிண்ட் ஸ்பைக் ஆகுது. ஆனால் அதே இது கருப்பட்டியாக போகும்போது உங்களுக்கு வந்து கிட்டத்தட்ட 20 பாயிண்ட் தான் ஸ்பைக் ஆகுது. இதே நாட்டு சக்கரை, அதுவும் கரும்புலேருந்து வரக்கூடிய அதே நாட்டு சக்கரை போனீங்க, அதுவும் 38 பாயிண்ட் தான். ஸோ ஒயிட் சுகர் அல்லது நாட்டு சர்க்கரையை கம்பேர் பண்ணும்போது கருப்பட்டி அப்படியே பாதி. அடுத்து வரும்போது நியூட்ரிஷனல் ப்ரொஃபைல் பார்க்கும்போது உங்களுக்கு இதில் வந்து கிட்டத்தட்ட நாங்கள் லேப் டெஸ்ட் கொடுத்ததில் வந்து கிட்டத்தட்ட 17 நியூட்ரியன்ஸ் இதில் வந்து இருக்கிறத நாங்கள் ப்ரூவ் பண்ணி எடுத்திருக்கோம். ஸோ ஒரு ஒயிட் சுகர் ஆர் நாட்டு சக்கரைன்றது ஒரு இனிப்புக்கு பயன்படக்கூடிய இடத்துல கருப்பட்டியாக வரும்போது அதை பவுடர் ஃபார்மேட்டில் எடுக்கிறப்போ உங்களுக்கு வந்து லோ கிளைசமிக், அதையும் தாண்டி பேசிக்காக உங்களுக்கு தேவையான ஒரு சில நியூட்ரிஷனல் ஃபேக்ட்ஸை வந்து அது ஃபுல்ஃபில் பண்ணி கொடுக்குது. ஸோ 2021 பண்ணும்போது நாங்கள் கிட்டத்தட்ட ஒரு வருஷத்தில் ஒரு 300-400 கிலோ பக்கத்தில் சேல் பண்ணோம். அதுக்கப்புறமா ஒரு அடுத்த வருஷம் ஒரு 2 டன் பக்கத்தில் பண்ண ஆரம்பித்தோம். போன வருஷம் கிட்டத்தட்ட ஒரு 8 டன் பண்ணோம். இந்த வருஷம் கிட்டத்தட்ட ஒரு 40 டன் அப்படின்ற ஒரு டார்கெட்டை வச்சு போகிறோம். ஸோ ஃபஸ்ட்டு பிரதானமாக எடுத்தப்போ அதில் வந்து பிராண்டிங்னு ஒன்று கிரியேட் பண்ண ஆரம்பித்தோம். குவாலிட்டியில் ஃபோக்கஸ் பண்ணோம். எப்படி ஒரு யூசர் ஃப்ரெண்ட்லியாக இருந்தால் நல்லாயிருக்கும் அப்படின்ற விஷயங்கள் ஃபோக்கஸ் பண்ண ஆரம்பித்தோம். ஸோ இப்போ கஸ்டமர்ஸ்ட்டு போகும்போது எங்களுக்கு என்னென்னா கொஞ்சம் இந்த ட்ரஸ்ட் ஃபேக்டர் பில்ட் ஆகிடுச்சு. இந்த 4 வருஷத்தில் வேர்ட் பை மவுத் நிறைய ரெஃபரல் வர ஆரம்பிச்சதுனால எங்களோட ஸ்கோப் நல்லாவே இன்க்ரீஸ் ஆயிருக்கு. ஸோ ஈவன் எக்ஸ்போர்ட் என்கொயரிஸ் வரைக்குமே போயிருக்கு. இப்போ எக்ஸ்போர்ட் ஆர்டர் வரைக்கும் நாங்கள் டீல் பண்ணுற அளவுக்கு மூவ் ஆயிருக்கும். இந்த பாமரான்ற நேம் எப்படி சூஸ் பண்ணோம்? ஓகே, முதல்ல வந்து நாங்கள் வந்து எங்களுக்கு வச்சது வந்து ஐநிலம் அப்படின்ற ஒரு பேர் வச்சிருந்தோம். ஏன்னா ஐவகை நிலங்கள்லையும் வளரக்கூடிய ஒரு மரம் வந்து பனை மரம். ஐவகை நிலங்களில் உள்ள பனை மரத்தில் வந்து வரக்கூடிய கருப்பட்டிக்கும் ஒரு விசேஷம் உண்டு. சிலது கொஞ்சம் மாவு மாதிரி இருக்கும், சிலதில் கொஞ்சம் கிறிஸ்டலைசேஷன் இருக்கும், சிலது கொஞ்சம் ஈஸியாக உருகும். அந்த மாதிரி நிறைய டிஃப்ரென்ஸ் இருக்கும். ஸோ அதனால் குறிஞ்சி, முல்லை, மருதம், நெய்தல் அப்படின்ற பேரில் கருப்பட்டி வைக்கணும் அப்படின்றதுக்காக ஐநிலம் அப்படின்ற பேர் எடுத்தோம். அப்புறமா பார்த்தா எங்களுக்கு வந்து அது ட்ரேட்மார்க் கிடைக்கல. அதனால் என்ன பண்ணோம், பாமர, அதாவது அப்புறம் நிறைய வார்த்தைகள் யோசிக்கும் போது எனக்கு வந்து பனையை சுற்றியே வரலாமே அப்படின்னு பார்த்தோம். இன்னொன்று வந்து எனக்கு வந்து இது குளோபலாக என்னோட பிராண்டை கொண்டு போகணும், பெருசாக பண்ணணும் அப்படின்றது எனக்கு ஒரு மோட்டிவ் இருந்தது. அப்போ என் பேர் வந்து நம்ம வந்து ஒரு இங்கிலீஷில் கொண்டு வரக்கூடாது அப்படின்ற ஒரு எண்ணம் இருந்தது எனக்கு. தமிழ் ப்ராடக்ட், தமிழ் மண்ணோட ப்ராடக்ட், தமிழ்நாட்டோட மண்ணோட மரம். இருந்தாலும் எனக்கு வந்து குளோபலாக கொண்டு போகும்போது அதுக்கான உச்சரிப்புகள் எனக்கு வந்து கொஞ்சம் ஈஸியாக இருந்தால் நல்லாயிருக்குன்னு தோணுச்சு. அதனால என்ன பண்ண நிறைய வார்த்தைகள் யோசித்தோம். அப்போ வந்து இங்கிலீஷில் வந்து பனை மரத்துக்கு பாமேரா அப்படின்னு சொல்லுவாங்க. PALMYRA அப்படின்றது பனை மரத்தோட இங்கிலீஷ் டேர்ம். அப்போ அதை ஒய்ன்றது ஈயா மாற்றணும். ஈயா மாற்றும் போது அது பனை யுகமாக மாறுது. ஸோ தொலைஞ்சு போன ஒரு பாரம்பரியத்தை திரும்ப கொண்டு வரோம், ஒரு யுகத்தையே திரும்ப கொண்டு வரோம் அப்படின்ற ஒரு அர்த்தத்தில் பாமேரா அப்படின்ற பேர் நாங்கள் கொண்டு வந்தோம்.